இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கியர் சைக்கிளில் ஒரு புது சீட்டை நம்ம மாட்ட போகிறோம். அந்த கியர் சைக்கிளில் இருக்கிற சீட்டை எடுத்து பழைய சைக்கிளுக்கு நம்ம மாற்ற போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சீட் ஹைட் பொசிஷனை எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். புதுசாக வீலிங் அடிக்க கற்றுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நெட்டை லூஸ் பண்ணி சீட்டை கழட்டிடலாம். ரெண்டு பக்கமும் நெட்டு லூஸ் பண்ணாதான் வரும். இப்போ அந்த சீட்டை கீழே வச்சுட்டு புது சீட்டை எடுத்து ஃபிட் பண்ணலாம். சீட்டை கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்குங்க. ஒரு 300 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். லோ பட்ஜெட்டில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக போயிடும். சீட்டுக்கு சைஸ் எல்லாம் இருக்குங்க. சைக்கிளோட சைஸை பொறுத்து மாறும். சீட்டு ஸ்பாஞ்சு லெவலும் நல்லா தான் இருக்குது. ஸ்டண்ட்டு பண்ணுறதுக்கு சீட்டில் உக்காஞ்சி ஓட்டிகிட்டு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ அந்த சீட்டை எடுத்து கியர் சைக்கிளில் ஃபிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சீட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி செட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக கீழ் நோக்கி வந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டண்ட்டு பண்ணுறதுக்கு வெளி அடிக்கிறதுக்கு சூப்பராக ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக டவுன் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மேலே ஃப்ளாட்டாகவும் இருக்கக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் சாய்வாக இருந்தால் போதும். இது வந்து கியர் சைக்கிளுக்கும் பொருந்தும், நான் கியர் சைக்கிளுக்கும் பொருந்தும். நீங்கள் எந்த சைக்கிள் வச்சுருந்தாலுமே, கியர் சைக்கிள் இருந்தாலும் சரி, நான் கியர் சைக்கிள் இருந்தாலும் சரி, சீட் ஹைட்டை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பொசிஷனில் செட் பண்ணி வீலிங் அடிக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உக்காஞ்சிட்டு ஓட்டிகிட்டு போக கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, இப்போ ரெண்டு பக்கமும் நெட்டு வந்து டைட் பண்ணிக்கலாம். கியர் சைக்கிளில் சீட் செட் பண்ணியாச்சு. இப்போ நான் கியர் சைக்கிளில் சீட்டு வந்து சேஞ்ச் பண்ணலாம். பாருங்கள் எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சீட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நல்லா இருக்குது, பின்னாடி தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த சீட்டை தூக்கி போட்டுட்டு கியர் சைக்கிளில் இருக்கிற சீட்டை எடுத்து இதில் ஃபிட் பண்ணிடலாம். சீட்டு நெட்டை லூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் லூஸ் பண்ணிவிட்டு கழட்டிடலாம். அவ்வளோதான், ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது கியர் சைக்கிளில் இருக்கிற சீட்டை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய சைக்கிள் கண்டென்ட் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பல்லு மாதிரி இருக்குல்ல, இதுதாங்க டைட் பண்ணுற இடம். இந்த நெட்டை நம்ம டைட் பண்ண அதில் போய் கரெக்டாக உக்காரணும். அந்த பல்லில் போய் கரெக்டாக உக்காந்துச்சுன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இந்த சைக்கிளுக்கும் சீட்டு பொசிஷன் பாருங்கள், கொஞ்சம் டவுன் இருக்கிற மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். இதே போல் ரெண்டு பக்கமும் ஒரே டைட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, டைட் பண்ணியாச்சு. இப்போ சைக்கிள் லுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இப்போவே நீங்கள் இந்த செட்டிங்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஒரு நாள் வீலிங் கண்டிப்பாக அடிப்பீங்க. உங்களுக்கு வீலிங் அடிக்க வரலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வீடியோ மேக் பண்ணுறேன். சீட்டு போட்டதுக்கப்புறம் லுக்கு வேறு லெவலில் இருக்குங்க.